இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஏன்னா சில விஷயங்கள் வந்து பிரபஞ்சம், பஞ்சபூதம், நவகிரகங்கள் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து ரொம்ப யோசிச்சு முடிவெடு, அவசரப்பட்டுறாத அப்படின்னு சொல்ல வைக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீடியோ தான் இது. இதில் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் கிடைக்கும். அந்த விஷயத்தை திரும்ப விட்டுறாதீங்க. எது வேணாலும் இருக்கலாம். ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு தொழிலாக இருக்கலாம், ஒரு நல்ல நண்பனாக இருக்கலாம், நல்ல காதலியாக இருக்கலாம், நல்ல காதலனாக இருக்கலாம், நல்ல கணவனாக இருக்கலாம், நல்ல மனைவியாக இருக்கலாம். இப்படி எந்த வெரைட்டி வேணாலும் எது வேணாலும் இருக்கலாம். சரிங்க, நல்ல மனைவி அப்படின்ற அடையாளம் என்ன? நல்ல காதலன் அடையாளம் கடந்த 5 வருஷம், கடந்த 10 வருஷம் அவங்களுடைய அவங்களுடைய மனநிலை எப்படி எப்படி நம்மள்ட்ட பழகினாங்க அப்படின்றது. ஸோ நல்ல காதலனும் அதே தான். அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல வருமானம் கொடுத்துட்ருக்கு, இந்த தொழிலை வேணாம், வேறு தொழிலுக்கு நான் போகிறேன், அவசரப்பட்டு ஒரு தப்பான டிசிஷன் எடுத்து நிறைய நெகட்டிவான விஷயங்களை சூஸ் பண்ண வச்சிடும். அது இப்போ கோச்சர ரீதியாக தப்பான முடிவு எடுத்தவங்க இந்த 4 ராசி தான். தப்பான முடிவு. இந்த தப்பான முடிவு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சாதாரணமாக இன்றைக்கி தெரியலாம். ஆனால் இது வந்து அடுத்த 10 வருஷம் கழிச்சு யோசிக்க வைக்கலாம். ஏன் 10 மாதத்துக்கு பிறகு கூட யோசிக்க வைக்கலாம். அடுத்த 10 மாதம் கழிச்சு ஆஃப்டர் 10 மந்த் வந்து என்னடா அது இந்த மிஸ் பண்ணிட்டோமே இந்த விஷயத்த அப்படின்னு தனிமையில் உட்காந்து அழுதுட்டுருக்கிறது யூஸ் கிடையாது. ஏன்னா நமக்கு நல்லது கெட்டது அப்படின்ற ஒரு குவாலிட்டி என்னன்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா, பழகிறத வச்சு தான், நடந்துக்கிறத வச்சு தான். அவங்களுடைய இந்த 6 மாதம், இந்த 1 வருஷம், இந்த 2 வருஷம் அப்படின்ற அந்த தன்மை தான். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், யாருக்கெல்லாம் வந்து மனசு ஸ்தானம் கோச்சாரத்தில் கெட்டு போச்சோ அவங்க தப்பான முடிவு மட்டும் தான் எடுப்பாங்க. கரெக்டான முடிவு எடுக்க முடியாது. இது ரூல், இது எழுதப்பட்ட ரூல். சரிங்க, மனசு ஸ்தானம் கெட்டு போச்சுன்னா கோச்சாரத்தில் தப்பான முடிவு எடுப்பாங்க அப்படின்னா இதுக்கு காரணம் முன்ஜென்ம கர்மா. ஒரு அழகான விஷயம். இதை விட ஒரு சூப்பராக கேரிங்காக இந்த மாதிரி ஒரு உண்மை தன்மையோட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிற ஒரு நபரை வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் சில டைம். ஒரு நல்ல காதலனாக இருக்கலாம், நல்ல காதலியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவராக இருக்கலாம். சின்னோண்டு விஷயந்தான். அந்த சின்ன விஷயத்தால் அப்படியே டோட்டலாக அவாய்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு. சில நேரங்களில் வந்து ஒரு எப்படி இவனை அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நாட்கள் கடந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா, கிடைச்ச உடனே கட் பண்ணி விட்ருது. ஆனால் நம்ம கட் பண்ணிட்டோம், தப்பிச்சிட்டோம்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் தப்பிக்கல, நல்ல ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டோம், ஆபத்தான ஒரு வலையில் போய் மாட்ட போகிறோம் அப்படின்ற ஒரு ரூல் வந்து கடவுள் எழுதிட்டார். அப்போ இந்த ரூல் எழுதுறதுக்கு காரணம் முன்ஜென்ம கர்மா. இந்த ஜென்ம கர்மா என்ன பண்ணிட்டுருக்குறோம், கடந்த 6 மாதத்தில் நம்ம எப்படி இருந்தோம், நம்ம பேசிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட எப்படி இருந்தோம், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட எப்படி இருந்தோம், நம்மளுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருந்தது, பொதுநலமாக இருந்தால் சுயநலமாக இருந்ததா. பொதுநலம்னா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், ஒரு குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், கண்ணீர் சிந்துட்டுருக்கவங்களுக்கு கண்ணை தொடச்சி விடணும். அதாவது கண்ணீர் சிந்தும் கண்களுக்கு நான் தான் கைக்குட்டை அப்படின்னு ஒரு பாடல் வரியாக இருக்குது. அதுக்கு நம்ம தொடச்சி விடுற ஒரு ஆளாக இருக்கணுமே தவிர கண்ணீர் வர வைக்கக்கூடிய ஒரு நபராக இருந்துடக்கூடாது வாழ்க்கையில். ஸோ அப்படி தான் வந்து கண்ணீரை தொடச்சி விட்டவங்களையும் கண்ணீர் வர வச்சுட்டிங்கன்னா பிற்காலத்தில் நம்ம ரொம்ப யோசிப்போம், ஏன் நம்ம இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணோம், இப்படி ஒரு நபரை வாழ்க்கையில் இழந்துட்டோமே அப்படின்னு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வைக்கும், கவலைப்பட வைக்கும். சரி, இப்போ நான் முடிவு எடுத்துட்டேன், மாட்டிக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது? ஸோ அந்த சப்ஜெக்ட் பேசுகிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேங்க. விஜய் ஆனந்த் அப்படின்றவர் இவர் வந்து நியூமராலஜி ஸ்பெஷலிஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் இவரோட ஒரு ப்ரிடிக்ஷன் யதார்த்தமாக பார்க்கும்போது அந்த ப்ரிடிக்ஷன் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் நான் நடக்க போகிறத அப்பயே சொல்லிட்டேன். எவ்வளோ பெரிய ஸ்பெஷலிஸ்ட் பார்த்துங்க அவர் நியூமராலஜியில். நான் வந்து என் பேர் வீரா. ஸோ இது என்னோடய பக்கத்தில் இருக்கிற நம்பர். நானே வந்து சொல்கிறேன் பாருங்கள், எங்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்த்துட்டு இவர்கிட்ட நியூமராலஜிஸ்ட்டை பாருங்கள் நான் சொல்கிறேன்னா அந்தளவுக்கு அட்வான்ஸ்டாக எல்லாத்தையும் தெளிவாக சொல்கிறார். ஸோ அது அவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட் இவர், சான்ஸே கிடையாது. இவருக்கு நிகர் யாருமே இல்லைன்ற அளவுக்கு நான் பார்த்துட்டேன். ஸோ ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டு. ஸோ சப்ஜெக்ட் திருப்பி வரேன். என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்து திரும்பி ஏன் இந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா, தப்பாக முடிவு எடுத்து தேவையில்லாத பண விரயம், தேவையில்லாமல் நிறைய விஷயங்களை மாட்டிக்கிட்டு இருக்கிறது, பணம் கொடுத்துட்டு மாட்டிகிட்டு இருக்கிறது, காதல்ன்ற விஷயத்தில் இழந்து மாட்டி சித்திரவதைப்படுறது,
தொழில்ன்ற விஷயத்தில் போய்ட்டு மாட்டி சித்திரவதை பண்ணுறது, இப்படி நிறைய கேட்டகரி இருக்குது. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இதில் இருக்கிறவங்க எந்த சூழ்நிலையும் அவாய்ட் பண்ணல. நான் அதுவும் அவாய்ட் பண்ணல. என் மனைவி தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் கணவர் தான் என்னை விட்டுட்டு போயிட்டார், என் காதலன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் காதலி தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என் ஃப்ரெண்டு தான் வந்து தொழிலிருந்து என்னை விட்டு விலகிட்டான். இதுக்கு வந்து ஸ்கூல், காலேஜ் எல்லா கேட்டகரியிலும் பொருந்தும், எல்லா கேட்டகரியிலும். அப்போ வந்து நீங்கள் வந்து எந்த சூழ்நிலையும் பின்வாங்காமல் நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க, இல்லை ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு உண்மையாக இருப்பேன், நல்லதான் நினைப்பேன், நல்லதான் செய்வேன் அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்த்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட வந்து விலகுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. அப்போ விலகுறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடக ராசி கடக லக்கணம், ரிஷப ராசி ரிஷப லக்கணம், கன்னி ராசி கன்னி லக்கணம், அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மிதுன ராசி மிதுன லக்கணம். இதில் மேஜராக சொல்லியிருக்கேன், இன்னும் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு வந்து தசாபுத்தி 5க்குரிய திசை, 8க்குரிய திசை, 5க்குரிய கிரகம் நீசமாகி கெட்டு போயிருக்கிற டைமில் முடிவு எடுத்து மாட்டிகிட்ருப்பாங்க. சரி, இப்போ அதில் கடகராசிக்கு 5க்குரியவர் யார்? செவ்வாய். அவர் 8ல் மறைச்சிருக்கிறார், பிரச்சனை. சரி, ரிஷபராசிக்கு ரிஷபராசி ரிஷப லக்கணத்துக்கு 5க்குரிய யார்? புதன் நீசமாக இருக்கிறார். மிதுன ராசி மிதுன லக்கணம், உயிர் ஸ்தானமே 10ல் நீசமாக இருக்குது. கன்னிராசி கன்னி லக்கணம் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், மனைவி ஸ்தானம் கெட்டு போச்சு. அப்போ இந்தமாரி வலு இழந்திருக்கிற நேரத்தில் நல்லவங்களை இழக்க வைக்கும், கெட்டவங்கள்ட்ட போய் மாட்ட வைக்கும். என்னுடைய ஜோதிட அனுபவத்தில் நானே கூட தொழில் ரீதியாக மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போது இது ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி அப்போ அந்தமாரி டிசிஷன் எடுத்தேன். ஸோ அதுமாரி நமக்கு வந்து அந்த டைமில் நான் கோச்சார பலன்லாம் பார்க்கல. ஏன் நம்ம இந்த டைம் விலகி வந்து நல்லதா அப்படிலாம் யோசிக்கல, வேறாட்டையும் கன்சல்ட் கூட பண்ணல. நமக்கு ஜோதிடன்றது தெரிஞ்சு கூட நம்மளோட லைஃப்பில் நம்ம பார்க்காம விட்ருக்கோம் நிறைய நேரங்களில், நம்ம மிஸ்டேக் பண்ண பார்த்து. ஆனால் நம்மளை விட்டு விலகி போகிற நேரத்தில் நம்ம வந்து செக் பண்ணுறோம், சரி எது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு.